ஹாய் காய்ஸ், நார்மன் வின்சென்ட் பில் அவர்கள் எழுதிய உற்சாகம் தான் எல்லாமே அப்படிங்கிற புக் சம்மரியை தான் பார்க்க போகிறோம். இந்த வீக் லைப்ரரியில் நான் எடுத்த புக் இது. எப்பயுமே ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் புக் எடுப்பேன். ஸோ இந்த வீக்கில் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுனால எடுத்தேன். இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் எழுதியிருக்காங்க. அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நல்ல பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயிப்பது உற்சாகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மேட்சஸ்லேயே விளையாண்டுட்டு இருப்போம், நம்ம தோக்குற ஸ்டேஜ்ல இருப்போம். இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மினிட்ல கூட வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உற்சாகத்தோட இருக்கும்போது மட்டுமே நம்மளால அந்த லாஸ்ட் மினிட்ல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு உற்சாகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உற்சாகம் நம்மள என்ன பண்ணும்னா, நம்ம இலக்கை நோக்கி நம்மள உந்தி தள்ளக்கூடிய சக்தி அதுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு ரொம்ப உற்சாகத்தோட கட்டுக்கடங்காத வேகத்தோட எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவங்களால கண்டிப்பாக வெற்றி கிடையாது, பெரு வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஆணித்தரமா சொல்றாங்க. உற்சாகம் இல்லாம நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எதை செஞ்சாலும் நம்ம உற்சாகத்தோடையும் துடிப்போடையும் அதை செய்ய பழகணும். உற்சாகம் எப்பயுமே நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, மனசை காலியா வச்சுக்கணும் அப்படின்றாங்க. நேத்து நடந்ததையும் முந்தா நேத்து நடந்த கசப்பான விஷயங்களையும் நம்ம மனசுல அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு உற்சாகம் நம்ம மனசுல இருக்காது. அதனால நமக்கு நம்மளோட செயல்களும் நம்ம இலக்கை நோக்கி நம்ம போக முடியாமலும் நம்ம பின்தங்கி இருக்கிறதுக்கும் அது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, மன தடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசு இறுக்கமா இருக்கிறதுனால தானே நம்மளால சோகமா இருப்போம், இல்ல யார்கிட்டையும் பேச மாட்டோம், இல்ல சண்டை போடுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். மனசு லேசா இருக்கும் போது எல்லாமே நமக்கு பாசிபிளா இருக்கும். ஸோ மனசை எப்பயுமே உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு இது நடக்கல அது நடக்கல அப்படின்னே சொல்லிட்டு இருப்போம். நமக்கு ஒரு ஆரோக்கியமான உடம்பு இருக்கு, நல்ல ஸ்டேபிளான மனசு இருக்கு, பாசிட்டிவ் பர்சன், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்களை பத்தி என்ன நல்ல நல்ல விஷயங்கள் தெரியுமோ அதை சொல்லிக்கணும். நமக்கு இல்லாததை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதனால எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு எப்பயுமே உற்சாகம் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மனதையும் ஆன்மாவையும் எப்போதும் புத்துணர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வாழ்க்கையில எப்பயுமே உற்சாகம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆல்ரெடி உற்சாகம் இருக்கு, அது குறைஞ்சிராமலும் மறைஞ்சிராமலும் அதை எப்பயுமே நம்மளோட தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை நேசிக்கணும்ன்றாங்க. அப்புறம் நம்மளை சுத்தி இருக்க மக்களை நேசிக்கணும். மக்களை வெறுக்கக்கூடாது. ஒரு சில மன வேறுபாடுனால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம், அதனால அந்த இன்ஸ்டன்ட் மேலதான் நம்ம அந்த கோவத்தையோ எதையோ காட்டணுமே தவிர அந்த பர்சனை வெறுக்கிறது அதெல்லாம் நல்லது கிடையாது. ஸோ நம்ம வாழ்க்கையை நேசிக்கணும், மக்களை நேசிக்கணும், இயற்கையை நேசிக்கணும், நம்மையே நம்மளை நேசிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உற்சாகப்படுத்துறதுக்கு உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு தடவையுமே பிரச்சனைகள் வருது. ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே அதற்கான தீர்வும் இருக்கும். ஒரு லெசனை நீங்க கத்துப்பீங்க. திருப்பி ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கான ஒரு பாடம் அதுல ஒளிஞ்சிருக்கும். ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சில பேருக்கு திடீர்னு வேலையே போகுதுன்னு வைங்களேன், இப்ப பார்த்துட்டு இருக்க வேலையை விட ஒரு நல்ல வேலை அவர்களுக்கு காத்துட்டு இருக்கலாம். இந்த வேலையிலே அவங்க பிரச்சனையிலே இருக்கும்போது அது ரொம்ப பெருசாகி அந்த பிரச்சனையினால வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர்வா உட்காராம அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா அவங்க தற்போது பார்த்துட்டு இருக்க வேலையை விட ஒரு நல்ல வேலை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லா பிரச்சனையிலையுமே ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்றாங்க. இந்த புக்ல ஒரு ரத்தின சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கையை கொண்டாடணும். நமக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ அந்த வாழ்க்கையை நம்ம கொண்டாடணும். அப்படி நம்ம கொண்டாடும் போது உற்சாகம் நம்ம மனசுல ஆல்ரெடி உருவாயிடும். அந்த உற்சாகத்தை வச்சுட்டு நம்ம என்ன இலக்கை அடையணுங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த இலக்கை நோக்கி நம்ம சிந்தனையை திருப்பும் போது கண்டிப்பா அந்த பிளேஸை நம்மளால அடைய முடியும். வாழ்க்கை இன்னும் மேம்படும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த புக்ல சொல்லியிருக்கு. ஸோ உங்களாலையும் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகமா இருக்க பாருங்க. நீங்க உற்சாகமா இருக்கும் போது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் அந்த உற்சாகம் கண்டிப்பாக அவங்க மனசுலையும் உருவாக ஒரு வாய்ப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நான் நல்ல புக் சம்மரியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.